கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் நாம் தியானிக்க போகிற வசனம் யோபு 23ஆம் அதிகாரம் 10வது வசனம். நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அன்பு பிரியமான பிள்ளைகளே, இதில் முக்கியமான வார்த்தை ஒன்று என்னென்னா சோதனை. யோபு எவ்வளோ வாழ்க்கையில் சோதிக்கப்பட்டான்னு சொல்லி உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரே விஷயம்தான். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து விட்டான். பிள்ளைகள், சொத்து சுகங்கள், சரீரத்தில் கொடுமையான வியாதி, நிம்மதி இல்லை வாழ்க்கையில். அவன் அவ்வளோ பாடுகள் மத்தியிலும் அவன் இந்த வசனத்தை என்ன செய்கிறான்? தைரியமாக சொல்கிறான், நான் சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். அன்பு பிரியமான பிள்ளைகளை, இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் கூட தாங்க முடியாத வேதனைகள், தாங்க முடியாத இழப்புகள், தாங்க முடியாத கஷ்டங்கள், வியாதிகள், யார்ட்டையும் சொல்ல முடியாமல் உங்கள் அறை வீட்டுக்குள்ளே இருந்து நீங்கள் கதறீங்களா? பயப்படாதீங்க. ஏசப்பா உங்களை நீ சோதிக்கப்படுகிறியா? பொன்னாக விளங்கு அன்பு மகளே, பொன்னாக விளங்க போகிற அன்பு மகனே, நீங்கள் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், ஒரு தங்கம் எவ்வளோ தூரம் அடிபட்டு அது உருகி எடுத்து தான் என்ன செய்கிறது? நம்ம கைகளில் வருது. அதே போல தான் அது கைகளில் வரும்போது எல்லாரும் எவ்வளோ விருப்பப்பட்டு அந்த நகையை வாங்குகிறோம். விருப்பப்பட்டு யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? இல்லை, நிச்சயமா. அதே போல தான் அன்பு பிள்ளை, இன்னைக்கு நீ மற்றவர்களால் அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, உன்னையால் எந்த பிரோஜனம் இல்லைன்னு சொல்லி உன்னை ஒதுக்குறாங்களா? கவலைப்படாத, நீ தான் பொன்னாக விளங்க போகிறா. உன்னை தூக்கி கொண்டாட நாள் வரும். பயப்படாதீங்க. தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுங்க, விசுவாசிங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம், ஆமேன்.